இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஐரோப்பிய யூனியன் மற்றும் பிரிட்டன் நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உருவாக்கியுள்ளது. அமெரிக்க வரி உயர்வு விவகாரமும் சுமூகமாக முடிந்துள்ளது. இதனால் கூடுதல் வாய்ப்புகள் உருவாகும் என திருப்பூரைச் சேர்ந்த சிறு குறு ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் சிறு குறு ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக ஐரோப்பிய சந்தையை சார்ந்து இயங்கினர். நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து வந்தன. அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டது கடும் சவாலாக மாறியது. வரி உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் மாற்று சந்தையை நாடலாம் என பெரிய ஏற்றுமதி நிறுவனங்கள் திட்டமிட்டன. அதற்கு சாதகமாக ஐரோப்பிய யூனியனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருப்பினும் இதனால் ஐரோப்பிய யூனியனுடன் வர்த்தகம் செய்து வரும் சிறு குறு ஏற்றுமதியாளர்களின் வாய்ப்புகள் பாதிக்கும் என்ற அச்சமும் உருவானது. திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கமான டீமாவின் பொதுச் செயலர் செந்தில்வேல் கூறுகையில், அமெரிக்க சந்தையை இழக்க நேரிட்டால் ஏற்றுமதியாளர்கள் ஐரோப்பிய யூனியன் சந்தைக்கு மாறியிருப்பர். இதனால் சிறு குறு ஏற்றுமதியாளர் நிலை படுமோசமாகியிருக்கும். அதிர்ஷ்டவசமாக அமெரிக்க வரி உயர்வில் தீர்வு கிடைத்துள்ளதால் பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தை தொடர தயாராகிவிட்டனர். ஐரோப்பிய ஒப்பந்தம் வாயிலாக வரிச்சலுகை கிடைத்த பின் இந்திய சிறு குறு ஏற்றுமதியாளர்கள் அதிகம் பயன்பெறுவர் என்று கூறினார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் திட்டத்தின் 2வது கட்டமான FOF 2.0 எனும் நிதியத்துக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எளிதில் துவக்க கட்ட முதலீடு பெறுவதை ஊக்குவிக்க ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எனும் நிதியம் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2016 அறிமுகம் செய்யப்பட்டது. FFS 1.0 என்ற பெயரிலான அந்த நிதியம் திறம்பட செயல்பட்டதை அடுத்து 2வது கட்டமாக FOF 2.0 எனும் நிதியம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்திய ஸ்டார்ட் அப் பயணத்தில் நீண்டகால உள்நாட்டு முதலீட்டை உருவாக்கவும், துணிகர முதலீட்டு சூழலை வலுப்படுத்தவும், புத்தாக்கத்தை அடிப்படையாக கொண்ட தொழில் முனைவை நாடெங்கும் ஊக்குவிக்கவும், டீப் டெக் போன்ற தொழில்நுட்பங்களை ஆதரிக்கவும் இந்த நிதியம் உதவும். இதற்கு பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தொகை 145 மாற்று முதலீட்டு நிதிகளில் முதலீடு செய்யப்படும். அந்த நிதியங்கள் ஏற்கனவே 1370 புத்தொழில் நிறுவனங்களில் 25,500 கோடியை முதலீடு செய்துள்ளன. அந்நிறுவனங்கள் வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், வாகன உற்பத்தி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பங்கள், நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகள், இ-காமர்ஸ், கல்வி, நிதி தொழில்நுட்பம், உணவு மற்றும் பானங்கள், மருத்துவம், உற்பத்தி, விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் செயல்படுபவை. FOF 2.0 திட்டத்தை வழிநடத்த அதிகாரம் பெற்ற குழு ஒன்று அமைக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.